சென்னை விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆம்புலன்ஸை ஆட்டோ டிரைவர் ஒருவர் கடத்தி சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆம்புலன்ஸ் கடத்தப்பட்டது ஏன்? சென்னை சர்வதேச விமான நிலைய புறப்பாடு பகுதி அருகே அவசர தேவைக்காக தனியார் மருத்துவமனையின் ஆம்புலன்ஸ் வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. திங்கட்கிழமை அதிகாலை 4:30 மணியளவில் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆம்புலன்ஸ் வாகனம் திடீரென்று மாயமாக மறைந்துவிட்டது. கழிவறைக்கு சென்றுவிட்டு வந்த டிரைவர் கணேசன் ஆம்புலன்ஸ் மாயமானதைக் கண்டு அதிர்ந்து போனார். உடனே விமான நிலைய வளாகம் முழுவதும் தேடி பார்த்துள்ளார். எங்கும் கிடைக்காததால் விமான நிலைய காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். உடனே போலீசார் அங்கிருந்து சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தபோது நபர் ஒருவர் ஆம்புலன்ஸ் வாகனத்தை ஓட்டி செல்வது தெரிய வந்தது. மேலும் ஆம்புலன்ஸ் வாகனத்தில் GPS கருவி இருந்ததால் அதை போலீசார் கண்காணித்தனர். அதில் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் ஆம்புலன்ஸ் வாகனம் செல்வதை கண்டுபிடித்தனர். உடனே மேல்மருவத்தூர் போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. மேல்மருவத்தூர் அடுத்துள்ள தொழுப்பேடு சுங்கச்சாவடியில் வைத்து ஆம்புலன்ஸ் வாகனத்தை சுற்றி வளைத்து போலீசார் மடக்கி பிடித்தனர். விரைந்து சென்ற விமான நிலைய போலீசார் போதையில் இருந்த நபரை பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் பிடிபட்டவர் சென்னை அடுத்த செம்மஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த மாதவன் என்பது தெரிய வந்தது. இவர் 10 வருடங்களுக்கு மேலாக ஆட்டோ ஓட்டி வந்துள்ளார். அது மட்டுமின்றி லாரி ஓட்டுவதில் கில்லாடி என்று கூறப்படுகிறது. இவருக்கு ஏற்கனவே 2 திருமணங்கள் ஆகியிருக்கும் நிலையில் 2 மனைவிகளும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து சென்று விட்டனர். அதன் பிறகு 3ஆவதாக ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளாமல் கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்துள்ளனர். கஞ்சா போதைக்கு அடிமையான மாதவன் 2 தினங்களுக்கு முன்பு கடும் போதையில் மனைவியுடன் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். அவர் கோபித்துக் கொண்டு தனது சொந்த ஊரான திருவண்ணாமலைக்கு சென்று விட்டார். மறுநாள் அவரை சமாதானப்படுத்தி அழைத்து வர நினைத்த மாதவன் ஆட்டோவிலேயே திருவண்ணாமலைக்கு செல்ல முடிவெடுத்துள்ளார். அவ்வாறு ஆட்டோவில் சென்று கொண்டிருக்கும் போது விமான நிலையம் எதிரே ஆட்டோ பெட்ரோல் இல்லாமல் நின்றுவிட்டது. என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்த மாதவன் அப்பகுதியில் அனாதையாக நின்று கொண்டிருந்த ஆம்புலன்ஸ் அருகே சென்றுள்ளார். அதில் சாவி இருந்ததை கண்டதும் குஷியான மாதவன் கண்ணிமைக்கும் நேரத்தில் ஆம்புலன்ஸை கடத்தி சென்றுள்ளார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஆட்டோ ஓட்டுநரின் வாக்குமூலம் உண்மைதானா என்பது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்.